Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காயத்ரி, மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் சக்தி. சென்னை கோட்டூர்புரத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது தொடர்பாக விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நடந்து சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததற்காக தாவேக ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்பாக முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநருடன் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய கூட்டத்தில் தமிழக அரசு தயாரித்த அந்த உரையை ஆளுநர் வாசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நடப்பு நிதி ஆண்டிற்கான குறிப்பாக 2026-27 அவற்றிற்கான பட்ஜெட் அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் என்பதானது ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து அதாவது 6ஆம் தேதி வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டங்களின் முன்னேற்றம், பல்வேறு திட்டங்களின் வடிவமைப்பு தொடர்பாக செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் தலைமையில் கடந்த ஜூலை 2ஆம் தேதி தொடங்கி துறை வாரியான ஆலோசனை கூட்டங்களானது நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டங்கள் ஜூலை 28ஆம் தேதி வரை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு சில சிறப்பம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த ஜூலை 16ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. இதில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய சிறப்பம்சங்கள், தேர்தல் வாக்குறுதிகளில் உடனே நிறைவேற்றக்கூடிய அறிவிப்புகள், மகளிர் உரிமை தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அவற்றில் சில திட்டங்களுக்கும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான அமைச்சர்கள் முழுமையான தயாராக வேண்டும் என்றும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறார். இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும் எனவும் அன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படும். அதாவது குறிப்பாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய சிறப்பம்சங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டமானது சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள வளாகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த இதில் முக்கிய துறை சார்ந்த அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வேளாண் துறை அமைச்சர் வினோத், வருவாய் பேரிடர் அமைச்சர் செங்கோட்டையன், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதை நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த கூட்டத்தில் முன்னதாக பேசிய வேளாண் துறை அமைச்சர் இதுவரை 4 கூட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி விவசாயிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளதாகவும், வேளாண் நிதிநிலை அறிக்கை அதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி கால்நடை, மீன்வளம், கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுக்கு வேளாண் நிதிநிலை அறிக்கையின் போது முக்கிய அறிவிப்புகள் அதில் இடம்பெறும் என்கிற அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளின் உற்பத்தி மட்டுமே அதிகரித்தால் போதாது என்றும் விவசாயிகள் வாழ்வாதாரம் உயரும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு எலினோ ஆண்டாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே விவசாயிகள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வேளாண் துறை அமைச்சர் தனது உரையின் பொழுது தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வேளாண் நிதிநிலை பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சக்தி, தகவலுக்கு நன்றி காயத்ரி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.